ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ஆக்சுவலி தை அமாவாசை, இது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தை அமாவாசையை முன்னிட்டு தை அமாவாசையில் கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்குது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை திதியானது வரும். ஆனால் ஒவ்வொரு மாதம் அமாவாசை திதியில் சில விஷயம் கடைபிடிக்காமல் இருந்தாலும் ஸ்பெஷல் அமாவாசையில் கண்டிப்பாக அதை கடைபிடிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த ஸ்பெஷல் அமாவாசையில் தை அமாவாசை ஒன்று. வருடத்தில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசையுமே மிக மிக முக்கியமான அமாவாசை. ஏன்னா ஆடி அமாவாசையில் வரக்கூடிய முன்னோர்கள் புரட்டாசி அமாவாசையில் நம்மளோட லோகத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் தை அமாவாசையில் அவங்களுடைய லோகத்துக்கு போவாங்க. கடைசியாக நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு நமக்கான பலன்களை கொடுத்துட்டு போவாங்க. அதனால் இந்த தை அமாவாசையில் அவங்கள முறையாக வழிபாடு செய்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையுமே பர்ஃபெக்டாக செய்யணும். அதனால தான் வருடத்தில் இந்த 3 அமாவாசையில் கட்டாயம் வழிபாடு செய்யணுங்கிறது ஒரு விதியாகவே சொல்லப்படுது. அதாவது விதிக்கப்பட்ட விதியாகவே சொல்லப்படுது. அந்த வகையில் தை பிறந்த உடனே நாளை நாள் அமாவாசை வந்திருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு கரிநாள், நாளைக்கு தை அமாவாசை. இந்த தை அமாவாசையை முன்னிட்டு பெண்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்களை சொல்ல போகிறேன். அதே போல் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஏற்ப நாளை அமாவாசையை கரெக்டாக வரவேற்று செயல்படுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு பல மடங்குக்கு உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் தை அமாவாசையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சரி, தை அமாவாசையான நாளை நாள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. மாதந்தோறும் அமாவாசை தேதி வந்தாலும் நாளை நாள் வரக்கூடிய இந்த தை அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிக மிக உகந்த நாளாக சொல்லப்படுது. நாளை தை 4ஆம் தேதி ஆங்கில தேதியில் 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசையானது வருகிறது. இந்த நாளில் உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, இந்த மாதிரி ஆன்மீக சார்ந்த நிறைய தாள்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆல்ரெடி தெரிந்திருந்தால் ஓகே, தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. அமாவாசை வழிபாடு என்பது தாய் தந்தையர்கள் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான். தாய் அல்லது தந்தை யாராவது ஒருவர் இல்லை என்றாலும் நீங்கள் இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். தாய் தந்தை உள்ளவர்களுக்கு அமாவாசை நாளில் எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் திதி தர்ப்பண விரதம் இது போன்ற கட்டுப்பாடுகள் தான் கிடையாது. ஆனால் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. உங்களுடைய அம்மா அப்பா இருப்பவர்கள் அல்லவா, உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லை என்றால் உங்களுடைய வீட்டில் அமாவாசை அன்று என்ன சமைக்கிறீர்களோ அதை சாப்பிட்டு உங்களுடைய நாளை கடந்து செல்ல வேண்டும். அவ்வளவுதான். அதாவது அமாவாசை விரதம் இல்லாமல் இருக்கிறவங்க அமாவாசையில் அசைவம் சாப்பிடக்கூடாது. உங்களுடைய அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர் வழிபாடு செய்வாங்க. அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணி வெஜ்ஜை சாப்பிட்டு உங்களுடைய நாளை நாள் கடந்து செல்ல வேண்டும். தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் அமாவாசையான நாளை நாள் எழுந்து கட்டாயம் தலைக்கு குளித்திட வேண்டும். திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலையிலே எழுந்து குளித்துவிட்டு தர்ப்பண காரியங்களை முடித்துவிட்டு தான் காஃபி டீயே குடிக்க வேண்டும். இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்பவும் உடம்பு முடியவில்லை என்பவர்கள் காஃபி குடித்துவிட்டு காலை உணவை எடுத்துக்கொள்ளாமல் திதி தர்ப்பண காரியங்கள் முதல்ல முடித்துவிட்டு பிறகு நீங்கள் உணவை சாப்பிட்டு கொள்ளலாம். அப்புறம் அமாவாசையான நாளை நாள் திதி தர்ப்பணம் கொடுத்தவங்க மதிய உணவை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் மாதந்தோறும் அமாவாசை வரக்கூடிய நாட்களில் முன்னோர்களை வழிபட மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே கட்டாயமாக நாளை நாள் தை அமாவாசையில் ஒரு ஆத்தங்கரைக்கோ குளக்கரைக்கோ கடற்கரைக்கோ சென்று அங்கே இருக்கக்கூடிய பிராமணரின் உதவியோடு மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு கட்டாயம் திதி தர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்படி ஆத்தங்கரைக்கு சென்று நீர்நிலைகளுக்கு சென்று திதி தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு வந்தவுடன் குளித்துவிட வேண்டும். குளித்த பிறகுதான் வீட்டில் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
ஆத்தங்கரைக்கு சென்று பிராமணர் உதவியோடு உங்களால் திதி தர்ப்பண காரியங்கள் செய்ய முடியவில்லை என்றால் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துருங்க. நேராக கடைக்கு சென்று பச்சரிசி, பருப்பு வகைகள், காய்கறிகள், வெல்லம், வாழை இலை இது போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி ஒரு பையில் போட்டு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பிராமணருக்கோ பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய பிராமணருக்கோ தானம் கொடுக்க வேண்டும். கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறும். இப்படி தானம் கொடுத்து வீட்டுக்கு வந்து குளித்து விட்டு முன்னோர்களுக்கு படையல் போட வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அந்த மாதிரி செய்ய முடியலனா இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும். மொட்டை மாடியில் 2 தர்ப்பையை வைத்து அதன் மேலே நீங்கள் சமைத்த சாப்பாட்டை வைத்து கூட கட்டாயம் தண்ணீர் வைக்க வேண்டும். நிறைய பேர் சாதத்தை அப்படியே கொண்டு போய் வைக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வாழை இலையில் நம்ம எப்படி சாப்பிடுமோ அது போல் அதுக்கும் சாதம் வைத்து பக்கத்தில் தண்ணி வைத்து அதுக்கப்புறமேட்டு தான் நாம் வரணும். இந்த மாதிரி தான் காகத்துக்கு உணவு வைக்கணும். சில பேர் நாங்கள் வைத்த சாதத்தை காகம் எடுக்கவில்லை அப்படின்ட்டு கவலைப்படுறீங்க. கா என்று அழைத்துவிட்டு சாதத்தை வைத்துவிட்டு வந்து விடணும். காகம் எடுக்கவில்லை என்றால் தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். கட்டாயம் காகம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எடுத்துடும். தை அமாவாசையான நாளினால் இன்னொன்று என்னன்னா, வாசலில் கோலம் போடக்கூடாது. மீறி போட்டிங்கன்னா முன்னோர்களுக்கு அது பெரிய தடையாக அமைந்துடும். மெயினாக சமையலில் வெங்காயம் பூண்டு சேர்த்து கொள்ளக்கூடாது. அமாவாசையான நாளினால் சமைத்த உணவுகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். அதுவும் ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் சாப்பிட வேண்டும். 3வது நபர்களுக்கு அமாவாசையான நாளினால் சமைத்த சாப்பாட்டை கொடுக்கக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது. அமாவாசைக்கு அன்னைக்கு நாளினால் அன்னதானம் செய்வது நல்லது தான். ஆனால் நீங்கள் சமைத்த சாப்பாடு படையலில் வைத்ததை நீங்களும் உங்கள் ரத்த சம்மந்தப்பட்ட உறவினர்கள் தான் சாப்பிட்ணும். மற்றவங்களுக்கு தானம் பண்ணுறது நீங்கள் படைக்காத உணவை தான் கொடுக்க வேண்டும். முன்னோர்களுக்கு படைத்த அந்த உணவை நீங்கள் மட்டும் சாப்பிட வேண்டும். மற்றது நீங்கள் தானம் பண்ணலாம். நீங்களும் அமாவாசை திதியில் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களுடைய வீட்டுக்கு சென்று உணவு சாப்பிட்டு விட்டு வராதிங்க. அது அவங்களுடைய கர்மாவை நீங்கள் வாங்கி கொண்டதாக அர்த்தம் ஆகிவிடும். சாஸ்திரம் அதை தான் சொல்கிறது, கேட்டுக்கொள்ளுங்க. அமாவாசைக்கு அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய தானம் தனியாக சமைத்த உணவாக இருக்க வேண்டும், அல்லது வெளியிடங்களில் வாங்கி கொடுத்த சாப்பாடாக இருக்க வேண்டும். அதை பார்த்து கொள்ளுங்க. ஸோ அதெல்லாம் மறக்காமல் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதையெல்லாம் நாங்கள் பின்பற்றவே மாட்டோம் அப்படி என்றால், அல்லது இதையெல்லாம் செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்றால், உங்களால் முடிந்த 2 வயதானவர்களுக்கு வயிறார உங்கள் கையால் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இவ்வளவுதான். அவங்க மனசார உங்களை வாழ்த்துனாவே கோடான கோடி புண்ணியம். உங்களுடைய குடும்பத்தில் ஆண் வாரிசு இல்லை, பெண்கள் மட்டும்தான் அப்படின்னா, உங்களுக்கு தாய் தந்தையர்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்வதுன்னா, நீங்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. ஆத்தங்கரைக்கு போங்க. அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களிடம் உங்களுடைய பெற்றோர்களுடைய பெயர் கோத்திரம் எல்லாம் சொன்னால் உங்களுக்கு பதிலாக அந்த பிராமணர் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பண காரியங்களை நிறைவாக செய்து வைப்பார். உங்களுடைய ரூபத்தில் கடமைகளை அந்த பிராமணர் செய்யலாம். இதற்கு சாஸ்திரத்தில் இடம் உண்டு. ஆனால் பெண்கள் நீங்கள் செய்யக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க நாளைய தை அமாவாசையில் செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள். அப்புறம் மெயினாக சமைக்கக்கூடிய உணவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் வாழைக்காய் இடம்பெற வேண்டும். அப்புறம் பிரண்டையும் இடம்பெற வேண்டும். ஸோ வாழைக்காய் இதெல்லாம் நாளை நாள் இடம்பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அது ஏன் அப்படிங்கிறது நிறைய வீடியோவில் நான் அமாவாசை தாள்களில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அதை நான் திரும்பவும் சொல்லி போர் அடிக்க விரும்பலை. அதனால் வாழைக்காவை கண்டிப்பாக நாளை நாள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கெட்ட வார்த்தை பேசுகிறது, கெட்ட செயல் செய்கிறது, இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யாதீங்க. புனிதமான நாளில் இதெல்லாம் செய்தீங்கன்னா நீங்கள் புனிதமான காரியம் இந்த அமாவாசை பலனே உங்களுக்கு கிடைக்காது. அதனால் தயவுசெய்து அதெல்லாம் செய்யாதீங்க. ஸோ இதெல்லாம் தாங்க நாளை நாள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.